ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 424. பொருட்பாலிலே அரசியலிலே அறிவுடைமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், என் பொருளவாகச் செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. என் பொருளவாகச் செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அதாவது தான் சொல்கிற அரிய கருத்துக்களை கூட எளிமையாக பிறர் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுதலும், பிறர் வாயிலிருந்து வருகின்ற கருத்துக்களை ஆராய்ந்து அதன் நுண்ணிய பொருளை அறிந்து கொள்வதுமே அறிவுடைமை எனப்படும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். அறிவுடைமை பற்றிய இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாயகன் தனது நல் அறிவின் துணை கொண்டு ஒரு பெண்ணை பற்றிய உண்மையை அறிந்து கொண்ட தன்மையையும் அந்த பெண்ணை பற்றி வஞ்சகம் நெஞ்ச கொண்ட சில பாவிகள் உரைக்கின்ற கருத்துக்களை தெல்ல தெளிவாக நுணுக்கமாக ஆராய்ந்து அந்த கருத்துக்களிலே உண்மை இல்லை என்று தான் அறிந்து கொண்ட அறிவின் மேன்மையையும் மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், ஆயிரத்தில் ஒருத்தியாயிருக்கின்ற அருமை பெண்ணே, பச்சை இளம் கிளியாய் இனிய மொழிகள் பேசுகின்ற கண்ணிகி, நீ பாலிலும் வெண்மையாய் பணியிலும் மென்மையாய் உண்மையை மட்டுமே பேசுவாய் என்பதை நான் நன்கு அறிவேன். நல்லவராகிய உண்மையை பேசுகின்ற வெகுளி பெண்ணாகிய உனக்கு உனது நற்பெயருக்கு கலங்கம் கற்பிக்க நினைக்கின்ற கயவர்கள் பாவிகள் உன்னை பற்றி கூறுகின்ற அவதூறு கருத்துகள் வஞ்சக நெஞ்சத்தோடு கூறப்படுபவை என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்கிற அறிவுடைமை என்னிடம் இருக்கிறது. தேன் என்று சொல்வதால் மட்டும் தேன் ஆகாது என்பதையும், தீ என்று சொல்வதனால் தீ என்று ஆகாது என்பதையும் நான் தெல்ல தெளிவாக அறிவேன். எனவே கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் படைத்த இனிய பெண்ணே, நீ கலங்காதே, நான் உன்னை நம்புகிறேன் என்று எவர் எதை சொன்னாலும் அவற்றினுடைய உண்மை தன்மையை அதனுடைய நுண் பொருளை அறிந்து கொள்கிற அறிவாற்றல் பெற்ற அந்த நாயகன் தான் அறிந்ததை இந்த உலகுக்கு மிக அருமையாக எடுத்துரைக்கிற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1964 வெளிவந்த கை கொடுத்த தெய்வம். கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. பாலிலும் வெண்மை பணியினும் மென்மை, பாலிலும் வெண்மை பணியினும் மென்மை, பச்சை இளம் கிளிமொழி நீ சொல்வது உண்மை. பாலிலும் வெண்மை பணியினும் மென்மை, பச்சை இளம் கிளிமொழி நீ சொல்வது உண்மை. பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்ற சொல் என்றும் தேனாகுமா, தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ. எனவே அறிவுடைமை என்பது தான் சொல்கிற அரிய கருத்துக்களை கூட எளிமையாக பிறர் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுதலும், பிறர் வாயிலிருந்து வருகின்ற கருத்துக்களை ஆராய்ந்து அதனுடைய நுண்ணிய பொருளை அறிந்து கொள்வதுமே ஆகும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்துணர்ந்து நாமும் அறிவுடைமையை சிறப்பாக பெற்று வாழ்விலே புகழையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 425. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.